நம்ம ஹீரோ வந்து அப்ராடில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட வேலையை ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் டியூட்டி வந்து பார்த்துட்ருக்காரு. வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்ருக்காங்க. வீட்டுக்கு நீ எப்போ வருவ? உன் தங்கச்சி அப்புறம் வீட்டில் அம்மா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உன் லீவ் நாளாக கொண்டாடுறதுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவரும் வந்து அதை கேட்டு சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு நம்ம டோபி மேகர். சொன்னதுக்கப்புறமா வந்து இவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. அதாவது டோபி மேகரோட அவங்க அப்பாவுக்கு. அது ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு பிடிக்காதனால வந்து செகண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போ மேக் பண்ணிகிட்ருக்காங்க. வின்டர் இஸ் கம்மிங்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பனிக்காலம் வந்து வந்துட்டுருக்கு. பனிக்காலத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வந்து தற்காத்துட்ருக்காங்க. இவங்க வந்து 2 ரிலேஷன்ஷிப் வச்சுட்ருக்கும் போதும் அப்புறம் இவங்க தங்கச்சி அது இவங்க பொண்ணு வந்து அவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதும் நம்ம டோபி மட்டும் சிங்கிளாக இருக்கார். அவருக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு. ஆனால் எதுவும் கிடைக்கல. இவங்க 2 பேரும் மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்காங்க. இது அப்படியே போயிட்டுருக்கும்போது பனிக்காலமும் வந்துடுச்சு. பனிக்காலம் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு வந்து இவங்க என்னென்னலாம் வழியோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இது அவங்க ஃபேமிலியை பார்த்திங்கன்னா ஒரு தலைகீழான ஃபேமிலின்னு சொல்லலாம். இவங்க எதுவுமே வந்து யாருமே ஓப்பனாக பேச மாட்டாங்க. எல்லாருமே வந்து ரகசியமாக தான் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஓப்பனாக பேசுகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து சூழ்நிலை அதுக்கு ஏற்ற மாதிரி அமையாது. அதுவும் அப்படியே தலைகீழாக மாறிடும்னு சொல்லலாம். கடைசியில் வந்து இவங்க அப்பா ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அதே பயங்கர சண்டையாக போய் முடியுது. அப்புறம் ஃபேமிலியில் வந்து கொலாப்ஸ் ஆகுது. டோபி மேகர் அவங்க பையன் அப்புறம் பொண்ணு எல்லாருமே வந்து கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க ரூட்டை பார்த்துட்டு தனக்கான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு பார்ட்டி டின்னர் அப்பையும் வந்து அசிங்கப்பட்டு கேவலப்படுற மாதிரி இருக்குது அவங்க அப்பா.